இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும். இன்னும் பிரிஞ்சுவாங்க எல்லாத்தையும் சேர்த்தணும். இதெல்லாம் சேர்த்தி கட்சியை பலப்படுத்தணும். பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க பொதுக்குழு கூட்டி தோல்வியை பற்றி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்க ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இது பல கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்றைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி தெரியும். முன்னாடி சொன்னோம். நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும். இன்னும் பிரிஞ்சுவாங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்தி கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போறோம்னு பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள் வழங்கி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்க ஏற்றுக்கொண்டு தெளிவா சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு நாங்க பதில் கேட்டீங்க, என்ன பதில சொல்ல முடியல, கூட்டத்தை சொல்ல முடியல. அதுக்குதான் இங்கே கேட்டீங்க, சொன்னோம், பதில் சொன்னோம். பொதுக்குழு கூட்டுற மாதிரி சூழல் இருக்குது. நம்ம ஆலோசனை கூட்டப்படுற ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப பொதுக்குழு உறுப்பினர்களே இன்னைக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர்கள் நீக்கிருக்காங்க. பொதுக்குழு என்பது தலைவர் காலத்துல மாதிரி தோல்வி பற்றி ஆராயறதுக்கு அவருக்கு எல்லாத்துலயும் கருத்து கேட்கணும். கருத்து ஒரே கருத்து இப்படிதான் சொல்லி அந்த கருத்தை நீங்க இப்படிதான் மீட்டிங்ல பேச வற்புறுத்தி அந்த கருத்தை திரும்பி பேசுறது பிரயோஜனம் இல்லை. கட்சி ஆரோக்கியம் கட்சி இன்னைக்கு 3வது இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியா இருக்காங்க. நீங்க அதிமுக 3வது இடத்துல. இது எல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் பிரிந்து தாவேக எதுக்கு ஆதரவு கொடுத்தோம். திமுக கூட போவோம்னு சொல்லி முடிவு பண்ணங்க. திமுக நமக்கு எதிரி கட்சி, தலைவர் எதிர்கட்சி ஆரம்பிச்சாங்க, அம்மா கட்சி வளர்த்தாங்க. இதனாலதான் நாங்க தாவேக ஆதரவு. இன்னைக்கு நாங்க அதிமுக தான் உறுப்பினரா இருக்கோம். உறுப்பினர் இருந்து நாங்க செயல்படுவோம். அதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த நிறைய தொடர்ந்து 2-3 நாளா இந்த டிவியில எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பதவி போட்டு அவரு ஓடநிலைக்கு தேர்தல் அறிவித்தது பற்றி பூரா இன்னைக்கும் போட்டிருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவா